அங்க 2012 வெடிப்பொருட்களுடன் அதே மலையில அதே இடத்துல சில சமூக விரோதிகள் கைது செய்யப்பட்டிருக்காங்க, எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களா சார்? நான் இஸ்லாமியர்கள் நான் சொல்லலாமா? சமூக விரோதிகள், பயங்கரவாதிகள், இந்த மத நல்லிணக்கத்தை கெடுக்கக்கூடிய மத பயங்கரவாதிகள். வேற யாரோ சமூக விரோதிகள் பண்றதுக்கு அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுடைய அந்த ஒரு தர்காவை ஏன் வந்து இது பண்ணணும், அங்க ஏன் அந்த வழிபாடுகள் இது பண்ணக்கூடாதுன்னு சொல்றீங்க சார்? இஸ்லாமியர்களுடைய நம்பிக்கையின்படி, குர்ஆனின் நம்பிக்கையின்படி இந்த தர்கா வழிபாடே தப்புன்னு சொல்றாங்க முஸ்லிம்கள். தர்கா வழிபாடு என்பது இஸ்லாமியத்தினுடைய நம்பிக்கைக்கு எதிரானது. தர்கா வழிபாடு பண்ணக்கூடியவர்கள் இஸ்லாமியர்கள் இல்லை. பள்ளிவாசல் இருக்கிறதே வந்து அப்ப தப்புன்னு சொல்றீங்களா சார்? நாங்க சொல்லலங்க. ஒழிக்கப்பட வேண்டியது, இஸ்லாத்துக்கு எதிரானது, ஹராம். இஸ்லாமிய முறைப்படி அங்க இருக்கக்கூடிய சிக்கந்தர் மலை ஒழிக்கப்பட வேண்டியது. இது நாங்க சொல்லல, ஜமாத்தினுடைய கோயில். இவ்வளவு நாள் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா எப்படி தடுப்பாங்க? காவல்துறை இது வரைக்கும் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, இப்ப போய் ஏன் தடுத்துச்சு? நாங்க தடுத்துமா? காவல்துறை தடுத்துச்சு. திராவிட மாடல் அரசாங்கத்துடைய காவல்துறை தடுக்குது. ஏன் தடுக்குது? இதுவரை அந்த வழக்கம் இல்ல. இவங்க போஸ்டர் அடிக்கிறாங்க, இவங்க போய் மேல அந்த விஷயத்தை உருவாக்குறாங்க. சிக்கந்தர் ஒன்னும் முருகப்பெருமானுடைய வரலாற்றுக்கு முன்ன இருந்தவரா? அதையே சார் நீங்க சொல்றீங்க. அதையே நான் சொல்லக்கூடாது. ஏங்க இடையில சொருகுனதுங்க சிக்கந்தர் மலைன்றது. இப்ப நான் சொல்லக்கூடாதா? சிக்கந்தர் மலை என்பது சிக்கந்தர் புதைக்கப்பட்டது. இஸ்லாமிய மக்கள் வந்து அது நம்பிக்கையோட இருக்கும்போது நம்பிக்கையா இருந்தா என் திருப்பரங்குன்ற மலை மேல வந்து புதைச்சிருக்கான். அயோத்தி ராம ஜென்ம பூமியில அயோத்தி பிறந்த ராமருக்கு இருந்த ஆலயத்தை இடித்து விட்டு பாபர் என்கின்ற 1490களில் வந்த பாபர் என்கின்ற நபர், அவர் ஒரு மசூதியை கட்ட முற்பட்டு இந்த 500 வருஷத்துல என்ன ஆயிடுச்சுன்னா அது பாபர் மசூதின்னு ஆயிடுச்சு. வாஸ்கனி சொல்ற போது என்னன்னா, அவர் ஒரு அதிகாரத்தை பயன்படுத்தி அவர் மலை மேல கொண்டு போய் அவர் உடன் இருக்கவரை வச்சு அங்க பிரியாணி சாப்பிடுறாரு. அதை போட்டோ எடுத்து வெளியிட்டது யார்? நாங்களா? அவங்க தானே. போட்டோ எடுத்து வெளியிட வேண்டிய நோக்கம் என்னன்னு, நாங்க போய் மலையில போய் சாப்பிட்டோம், மாமிசத்தை சாப்பிட்டோம், அங்க முருகப்பெருமான் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. முருகப்பெருமான் வழிபாட்டு தலத்துக்கு மலைக்கு மீது நாங்கள் உட்கார்ந்து பிரியாணி சாப்பிட்டா உங்களால ஒன்றும் பண்ண முடியாது. ஜாம்பவான் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் இந்து மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு செந்தில் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். திருப்பரங்குன்றத்துல ஒரு பரபரப்பான சூழல் வந்து நிலவிட்டு இருக்கு. இஸ்லாமிய மக்களை வந்து திருப்பரங்குன்றம் மலைக்கு மேல போறதுக்கான அனுமதி இல்லை, அங்க வந்து மாமிச உணவுகள் வந்து சமைப்பதற்கான அனுமதி வந்து மறுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி காவலர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் வந்து வாக்குவாதமே ஏற்பட்டிருக்கு. உண்மையான சூழல் அங்க என்ன நடக்குது சார்? அதாவது திருப்பரங்குன்றம் என்று சொன்னாலே அது தமிழ் கடவுள் முருகப்பெருமானுடைய முதற்படை வீடு. இது எல்லோருக்கும் நமக்கு தெரியும். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். இது நம்முடைய வரலாற்று ரீதியான முருகனுடைய வீடு. அந்த மலைக்கு மேலாக பார்த்தோம் என்று சொன்னால் கடந்த சில நூற்றாண்டுகளுக்கு முன்பாக சிக்கந்தர் என்பவனுடைய சமாதி என்பதை புதைத்ததாக சொல்லி அது காலமாக அங்கு தர்கா வழிபாட்டை அவர்கள் உருவாக்கினார்கள். அங்கு தொழுகை நடத்துவது என்பது காலங்காலமாக நடந்து கொண்டிருக்கின்றது, சில நூற்றாண்டுகளாக நடந்து கொண்டிருக்கின்றது. இந்து மதமோ அல்லது முருக வழிபாட்டு கொண்ட முருக பக்தர்களோ மாற்று வழிபாட்டுக்கோ மாற்று மத நம்பிக்கைகளுக்கோ எதிரானவர்கள் கிடையவே கிடையாது. ஆனால் அந்த சிக்கந்தர் தர்காவிலே தலைமுறையாக அந்த தர்காவை நிர்வாகம் செய்து வந்திருக்கக்கூடிய அந்த குடும்பம் கிட்டத்தட்ட அது பார்த்தீங்கன்னா இது ஒன்றும் பொதுவான இஸ்லாமியர்களுக்கான வழிபாடு இல்லை. இப்போ நம்மளுடைய முனியாண்டி சாமி கோயில் இருக்கும், நம்மளுடைய ஐயனார் கோயில் இருக்கும், குலதெய்வ கோயில் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி அந்த தர்காவை அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான் என்ன பண்ணுவாங்க, நிர்வாகம் பண்ணிக்கிட்டே வராங்க. அந்த நிர்வாகத்தில் இப்போ இருக்கக்கூடிய நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் எஸ்டிபிஐ என்கின்ற ஒரு கட்சி, அதாவது பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா என்று தடை செய்யப்பட்டிருக்கு தெரியுங்களா? அந்த கட்சியினுடைய அரசியல் கட்சியாக இருக்கக்கூடிய எஸ்டிபிஐ கட்சியினுடைய நிர்வாகியாக அதில் இருக்கக்கூடிய அந்த தர்காவினுடைய பொறுப்பாளர்களில் ஒரு ஆள் இருக்கிறார். அவர் தான் என்ன பண்ணுறாருன்னா, இந்த மலைக்கு மேலே கொண்டு போய் நான் வந்து ஆடுகளை பலியிட்டு நாங்கள் காணிக்கை செலுத்துகிறோம் அப்படின்னு ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை உருவாக்குறாங்க. அப்போ ஆடுகளை பலியிடுவது அல்லது கோழிகளை பலியிடுவது என்பது நமக்கு தெரியும். முருக கடவுள் என்பவர் முருகனுடைய கோயிலாக இருக்கட்டும், இந்த பகுதிகளுக்குள்ள பலியிடுதல் என்பது எந்த இடத்துலையுமே நீங்க பார்க்க முடியாது. இந்து மத நம்பிக்கைகள்ல பலியிடுறது இருக்கு. ஆனா முருகரோ அல்லது சிவன் கோயில்களுக்குள்ளேயோ
அல்லது பெருமாள் கோயில்களுக்குள்ளேயோ அதுக்கு உட்பட்ட எல்லைகளுக்குள்ளேயோ அந்த மாதிரி பலியிட மாட்டாங்க. அப்ப இந்து மதத்தினுடைய நம்பிக்கையாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் மலைக்கு மேல கொண்டு போய் நான் ஆடை பலியிடுவேன், கோழியை பலியிடுவேன்னு சொல்லி ஒரு புது விஷயத்தை உருவாக்கி அந்த மலை மேலனா அந்த கோயிலை ஒட்டி தான் நீ மேலே ஏற போற. அதே அந்த திருப்பரங்குன்ற மலைக்கு மேல பாத்தீங்கன்னா காசி விஸ்வநாதர் ஆலயம் இருக்கு. அந்த சிவன் கோயிலுக்கு என்ன பண்ணீங்கன்னா அந்த வழியாக தான் நெல்லித்தோப்புன்னு சொல்லி ஒரு பகுதி இருக்கும், அந்த இடத்துல பிரியும். சிக்கந்தர் மலைன்னு சொல்லக்கூடிய அந்த பகுதிக்கு போகக்கூடிய இடமும் காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு போகக்கூடிய எல்லை பிரியக்கூடிய இடம் இருக்கு. அப்ப என்னன்னா கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஒரு 15 சென்ட் இடம் வந்து 1927 நடத்தப்பட்ட ஒரு நீதிமன்ற தீர்ப்பின் மூலமாக அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. சிக்கந்தர் அந்த தர்கான்ற பகுதி 40 சென்ட்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதாவது அந்த சிக்கந்தர் மலையில இருக்கக்கூடிய இடம் வேற, கீழே அந்த நெல்லித்தோப்புன்ற பகுதியில் இருக்கக்கூடிய எல்லையில பாத்தீங்கன்னா மொத்தமா சேர்த்தா 40 சென்ட் வந்து அவங்களுக்கு சொல்றாங்க. ஆனா மேலேயே பாத்தீங்கன்னா 1 ஏக்கர் நிலம் கிட்ட அவங்க ஆக்கிரமிச்சுட்டாங்க. சிக்கந்தர் மலையில மேல இருக்கக்கூடிய அந்த தர்காவை சுத்தி இருக்கக்கூடிய பகுதியில் 15 சென்ட், அந்த 15 சென்ட்லயும் கூடுதலா அவங்க வந்து 1 ஏக்கர் கிட்ட அவங்க ஆக்கிரமிச்சு வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கீழே இருக்கக்கூடிய அந்த நெல்லித்தோப்புன்ற பகுதியிலையும் பார்த்தீங்கன்னாக்கா ஆக்கிரமிப்புகளை வச்சு அங்க வந்து காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு செல்லக்கூடிய வழின்னு போர்டு வச்சா அதை உடைக்கிறாங்க. அந்த இடத்துல கேமரா வச்சாங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது. இப்பதான் இது பெருசா இந்த ஆடு கோழி பலியிடுதல்ன்ற விஷயத்துல பெருசாக்கப்படுது. ஆனால் அங்கு தொடர்ச்சியாக சமூக விரோதிகள் 2012 அங்க சமூக விரோதிகள்னா யாரு சார்? சமூக விரோதிகள்னா அங்க வைக்கக்கூடிய கேமரா உடைக்கிறோம் சமூக விரோதி, அங்க வைக்கக்கூடிய பெயர் பலகை காசி விஸ்வநாதர் பெயர் பலகை வச்சா அதை உடைக்கிறவன் சமூக விரோதி. அங்க 2012 வெடிப்பொருட்களுடன் அதே மலையில அதே இடத்துல சில சமூக விரோதிகள் கைது செய்யப்பட்டிருக்காங்க, எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களா சார்? நான் இஸ்லாமியர்கள் நான் சொல்லலாமா? சமூக விரோதிகள், பயங்கரவாதிகள், இந்த மத நல்லிணக்கத்தை கெடுக்கக்கூடிய மத பயங்கரவாதிகள். வேற யாரோ சமூக விரோதிகள் பண்றதுக்கு அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுடைய அந்த ஒரு தர்காவை ஏன் வந்து இது பண்ணணும், அங்க ஏன் அந்த வழிபாடுகள் இது பண்ணக்கூடாதுன்னு சொல்றீங்க சார்? கரெக்ட். இப்ப நாம என்ன சொல்றோம்னா சமூக விரோதிகள் பயங்கரவாதிகள் யாருன்னா இந்த சம்பவத்தை பண்ணுவாங்க. இப்ப யார் இந்த மாதிரி ஒரு மத மோதல்களை உருவாக்குறதுக்கு வேலை பண்றாங்கன்னா பலியிடுதல் என்கின்ற ஒரு விஷயத்தை உருவாக்கக்கூடிய ஆள்கள். அது யாருன்னா இப்ப இருக்கக்கூடிய எஸ்டிபிஐல அந்த திருப்பரங்குன்றத்தினுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடியவர், அந்த நிர்வாகத்தில் இருக்காங்க பாத்தீங்களா, அதுல ஒரு நபர் தான் இந்த தூண்டுதலை உருவாக்கி பலியிடக்கூடிய விஷயத்தை ஏன் உருவாக்கணும் நீங்க சார்? ஆனா நூற்றாண்டு காலமாகவே வந்து கந்தூரி வழிபாடு அப்படின்றது அந்த ஒரு சிகந்தர் தர்கால வந்து பின்பற்றிட்டு இருக்காங்க. அந்த ஒரு தர்காவில் அந்த மாதிரியான வழிபாடுகள் கந்தூரி தர்கா வந்து மேற்கொண்டு மக்கள் வந்து அங்க மாமிசம் சமைச்சு உணவாக அருந்தி ஒரு சமபந்தி பண்றாங்க அப்படின்றதுதான் வழிபாடாக கிட்டத்தட்ட நூற்றாண்டு காலமா நடந்துட்டு இருக்கிறதா மக்களே அங்க சொல்லியிருக்கிறாங்க. நூற்றாண்டு காலமாக மேலே வந்து கந்தூரியிலே அவர்கள் போய் போர்வை போர்த்தி அங்கு வழிபாடுகள் நடத்தி தொழுகைகள் நடத்துவது என்பது அவர்களுடைய நம்பிக்கை. அது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. அதுக்கு யாரும் இடையூறே கிடையாது சார். அந்த அசைவ உணவு செய்வதும் வந்து நூற்றாண்டு காலமா நடந்துட்டு இருக்குன்னு மக்கள் சொல்றாங்க. அப்படி எல்லாம் கிடையாதுங்க. நீங்க மலை மீது வந்து காசி விஸ்வநாதர் ஆலயம் இருக்கு. அந்த காசி விஸ்வநாதருக்கு மேலதான் நீ வந்து நான் வந்து அங்க பிரியாணி ஆக்கி போட்டு நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சாதாரண காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு தனி பாதை, சிக்கந்தர் தர்காவுக்கு தனி பாதை அமைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. தனி பாதை அமைத்தாலும் நீங்க பாத்தீங்கன்னா காசி விஸ்வநாதர் கோவில் இங்க இருக்கும், அதனுடைய மலை இருக்கும். விஸ்வநாதருக்கு மேல இருக்கக்கூடிய மலையினுடைய மேலதான் சிக்கந்தனுடைய சொல்லப்படுகின்ற அந்த தர்கா இருக்குது. சோ இப்ப நாம என்ன சொல்றோம்னா இஸ்லாமியர்களுடைய நம்பிக்கையின்படி, குரானின் நம்பிக்கையின்படி இந்த தர்கா வழிபாடே தப்புன்னு சொல்றாங்க முஸ்லிம்கள். இப்ப என்ன ஒரு பிரச்சனைனா இந்த விஷயத்துல இந்துக்களுடைய நம்பிக்கைகளை சீன்ற விதமா இருக்கும் போது தமுக ஆதரிக்குது, எஸ்டிபி ஆதரிக்குது. ஆனா இதே இஸ்லாமிய ஜமாத்துக்கள் என்ன தெரியுமா சொல்றாங்க? தர்கா வழிபாடு என்பது இஸ்லாமியத்தினுடைய நம்பிக்கைக்கு எதிரானது. தர்கா வழிபாடு பண்ணக்கூடியவர்கள் இஸ்லாமியர்கள் இல்லை. பள்ளிவாசல் இருக்கிறதே வந்து அப்போ தப்புன்னு சொல்றீங்களா சார்? நாங்க சொல்லலைங்க, குர்ஆன் சொல்லுது. ஒரு 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 மசூதியாக கட்டி ஒரு அது மசூதிகளுக்காக நீங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கை கால்கள்லாம் அலம்புறதுக்கு ஒரு இடம் வைப்பாங்க. அதுக்கப்புறமா மசூதிக்கு மேல இருக்கக்கூடிய டூம் ஒன்று அமைப்பார்கள். அந்த இடம் என்பது இந்த மசூதி தொழுகை பண்ணக்கூடிய பள்ளிவாசல் இடம், அது வேறு. இதுதான் இஸ்லாமிய குர்ஆன்ல சொல்லப்படக்கூடிய முறைப்படி உருவம் இல்லாமல் இப்ப ஷிர்க்குன்னு சொல்லுவாங்க. என்னன்னா ஷிர்க்குனா இப்ப இந்த மாதிரி ஒரு உருவத்தை இறந்தவர்களுடைய சமாதியை வைத்து வழிபடக்கூடியது ஷிர்க்கு. ஷிர்க்குனா என்ன தெரியுங்களா? ஒழிக்கப்பட வேண்டியது, இஸ்லாத்துக்கு எதிரானது, ஹராம். இஸ்லாமிய முறைப்படி அங்க இருக்கக்கூடிய சிக்கந்தர் மலை ஒழிக்கப்பட வேண்டியது. இது நாங்க சொல்லல,
ஜமாத்தினுடைய கோரிக்கை. சார் ஆனா எந்த ஒரு இஸ்லாமியர்களும் அதை வெளியில வந்து சொல்றது இல்ல. இஸ்லாமிய மக்கள் வந்து அங்க போய் அதை பின்பற்றிட்டு இருக்காங்க, அங்க ஒழுங்கை பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துல இஸ்லாமிய மக்களே சொல்லாத போது நீங்க ஏன் வந்து மத்த ஒரு மதத்துல நீங்க ஏன் அது அராம்னு நீங்க ஏன் அதை சொல்றீங்க? ஷிர்க் ஒழிப்பு மாநாடே நடத்திருக்காங்க. மாநாடு நடத்தி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்கின்ற இந்த இஸ்லாமியர்களுக்கான ஜமாத் இருக்கு பார்த்தீங்களா, அவங்க ஒரு மாநாடு நடத்தி இந்த மாதிரி தர்கா வழிபாடு கூடாது, தர்கா வழிபாடு இஸ்லாத்துக்கு எதிரானது மாநாடு போட்டு அறிவித்திருக்கின்றார்கள். ஒண்ணு. ஆனா இப்ப எங்களுக்கு என்ன பிரச்சனை, இந்து அமைப்புகள் இந்துக்கள் ஏன் இந்த விஷயத்துல போயிட்டு நீங்க வந்து அவங்களோட வழிபாட்டை நீங்க தடுக்கிறீங்க அப்படின்லாம் சில பேர் நினைக்கலாம். தாங்க தடுக்கல. இதுவரை மேலே இஸ்லாமியர்கள் தர்கா வழிபாடோடு இருக்கக்கூடிய நம்பிக்கையோடு இருக்கக்கூடியவர்கள் போய் அங்கு தொழுகை நடத்துவதில் எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் ஆட்டை தோல்ல போட்டுக்கிட்டு நான் ஆட்டை வெட்ட போறேன், கோழியை வெட்ட போறேன், அதை நான் வந்து எந்த இடத்துல திருப்பரங்குன்றம் மலையில் இருக்கக்கூடிய எங்களுடைய முருகப்பெருமானுடைய மலை படிக்கட்டு வழியாக சென்று காசி விஸ்வநாதர் எந்த பக்கமா நாங்க போய் தரிசனம் பண்றதுக்கு போறோமோ அதே வழியாவே நீ ஆடை எடுத்துட்டு போயிட்டு. ஆனா தனித்தனி பாதைகள் அமைக்கப்பட்டிருக்கு. தனித்தனி பாதைலாம் கிடையாது. எங்க போயினா நெல்லித்தோப்பு அந்த மேல இருக்கக்கூடிய நெல்லித்தோப்புன்ற பகுதி வரைக்கும் ஒரே பாதையில தான் போவோம். அங்க இருந்து காசி விஸ்வநாதருக்கு ஒரு பக்கம் பிரியும், சிக்கந்தர் இதுக்கு ஒரு பக்கம் பிரியும். இவங்க அங்க போய் எங்க போய்க்கு போறாங்கன்னாக்கா இவங்க போய் அந்த நெல்லித்தோப்பு பகுதியிலயும் நான் வந்து இது மாமிசத்தை வச்சு நான் கடா வெட்டுவேன், நான் அந்த இடத்துல பலியிடுவேன், அந்த இடத்துல நாங்க வந்து எங்களோட நம்பிக்கைன்னு சொல்லி இவங்க விஷயத்தை வந்து வேண்டும் என்ற ஒரு களங்கம் விளைவிக்கிறாங்க எங்க நம்பிக்கை மீது. அவ்வளவுதான். ஆனா மதுரையில இருக்கக்கூடிய இந்து மக்களே வந்து நாங்களே வந்து அப்படிலாம் எதுவும் கிடையாது, நாங்க நூற்றாண்டு காலமாக வந்து இது இருக்கு, நாங்களே இப்ப இந்த இடத்துல சாப்பிட்டு இருக்கோம், உறவினர்கள் போலதான் நாங்க பழகுறோம், அப்படிலாம் எங்களுக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய மக்களே வந்து பத்திரிகையாளர்களை சந்திச்சு சொல்லியிருக்காங்களே சார். அதாவது நாங்களே போய் சாப்பிட்டுருக்கோம், இது வரைக்கும் பலிட்டு இருக்காங்களா நான் கேட்கிறேன். நீங்க ஏதாவது ஒருத்தர் நீங்க போய் கேட்டீங்களோ இல்ல மத்தவங்க கேட்டதை சொன்னீங்களோ? யாராவது பள்ளிவாசலுக்கு போய் இந்து மக்கள் ஏன் சார் பலியிட போறாங்க? அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் பலியிட்டு இருக்கின்றார்களா இல்லையா? ஆமா சார், அது பலியிட்டு தான். பலியிட்டுனா என்ன அர்த்தம்? பலியிடுறதும் சாப்பிடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. முதல் விஷயம் நான் பதிவு பண்றேன். மேலே கொண்டு போய் அதை அங்கு வெட்டி அங்க என்ன பண்ணுவாங்க, ஹலால் முறைப்படி வெட்டுவாங்க, துவா பண்ணி ஹலால் முறைப்படி வெட்டுவாங்க, வெட்டி பலியிடுவாங்க, அந்த இடத்துல வச்சு வெளியிடுவாங்க. அந்த பலியிடக்கூடிய நிகழ்வு நடந்திருக்கா இல்லையா? ஆமா சார், பலி அவங்க பள்ளிவாசலுக்குள்ள நடந்திருக்கு. நீங்க எங்க போய் வேணாலும் விசாரிச்சுக்கோங்க. மேலே போய் தர்காவில பலியிடக்கூடிய ஆடை வெட்டி ஆடை அங்க போய் வெட்டி பலியிட்டு சார் தர்காவில தானே சார் அது பண்ணிருக்காங்க. அது மாதிரி பண்ணது இல்லம்மா, அதுதான் பிரச்சனையே. இவங்க என்ன இப்ப நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இவ்வளவு நாள் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா எப்படிமா தடுப்பாங்க? காவல்துறை இது வரைக்கும் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, இப்ப போய் ஏன் தடுத்துச்சு? நாங்க தடுத்துமா? காவல்துறை தடுத்துச்சு. திராவிட மாடல் அரசாங்கத்துடைய காவல்துறை தடுக்குது. ஏன் தடுக்குது? இதுவரை அந்த வழக்கம் இல்ல. இவங்க போஸ்டர் அடிக்கிறாங்க, இவங்க போய் மேல அந்த விஷயத்தை உருவாக்குறாங்க, நாங்க போய் காணிக்க கொடுத்து பலியிடக்கூடிய விஷயத்தை அவங்க உருவாக்குறாங்க. அப்ப இதுவரைக்கும் நீங்க நல்லா தெரிந்து கொள்ளும், இதுதான் இந்து மதத்தினுடைய நம்பிக்கையை கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க என்ன பண்ணுவாங்க, தலையில ஏறி உட்காந்துக்கிறாங்க. அப்ப முருகப்பெருமானுடைய இடத்திலே சிக்கந்தர் என்கின்ற மலை சில நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி தான். சிக்கந்தர் ஒன்னும் முருகப்பெருமானுடைய வரலாற்றுக்கு முன்னாடி இருந்தவரா? அதையே சார் நீங்க சொல்றீங்க. அதையே நான் சொல்லக்கூடாது. ஏங்க இடையில சொருகுனதுங்க சிக்கந்தர் மலைன்றது. இப்ப நான் சொல்லக்கூடாதா? சிக்கந்தர் மலை என்பது சிக்கந்தர் புதைக்கப்பட்டது. இஸ்லாமிய மக்கள் வந்து அந்த நம்பிக்கையோட இருக்கும்போது நம்பிக்கையா இருந்தா என் திருப்பரங்குன்ற மலை மேல வந்து புதைச்சிருக்கான். அது எந்த காலத்துல போச்சா? ஆங்கிலேயர்கள் காலத்திலே என்னுடைய முருகப்பெருமான் தலை மீது அமர்ந்து, காசி விஸ்வநாதர் தலை மீது அமர்ந்து வேண்டும் என்று வந்து புதைத்து இருக்கின்றார் அன்றைக்கு இருந்த மதவாதி. பிறகு அது வழிபாடாக அவர்கள் வழிபடுகின்றார்கள் என்று நாங்கள் பொறுத்து கொண்டிருக்கின்றோம். ரைட், பரவாயில்ல இருக்கட்டும், அவங்க ஒரு தர்கா வழிபாடு பண்றாங்க, நாங்க கொஞ்சம் அமைதி காக்கிறோம். உடனே அடுத்த கட்டமா நாங்க உட்காந்து பிரியாணி சாப்பிடுவோம், நாங்க வந்து ஆடு பலியிடுவோம், நாங்க உட்காந்து கோழி பலியிடுவோம், முருகப்பெருமானுடைய திருப்ப அந்த முதற்படை வீட்டுக்கு மேல நாங்க எல்லா விதமான வேலையும் பண்ணுவோம். நீங்க என்னடா கேட்கறது? என்னங்க இது அநியாயமா இல்லையா? அக்கிரமமா இல்லையா? நாங்கள் வந்து அன்றையிலிருந்து இன்றைக்கு வரை இந்துக்களுடைய அடையாளங்களை கொஞ்சம் கொஞ்சமாக இப்படிதான். நீங்க ஒண்ணும் இல்லைங்க, அந்த சிக்கந்தர் தர்கான்றாங்கல்ல, அதுக்குள்ள போய் பாத்தீங்கன்னா எப்படி தெரியுங்களா தூண்கள் முழுக்க நம்முடைய கோயில்களுடைய கட்டடக்கலையில கட்டப்பட்டிருக்கும் தூண்கள். விளக்கு வைத்து அங்க தூண்கள் பாத்தீங்கன்னா இந்து மதத்தினுடைய நம்பிக்கையின்படி கட்டப்பட்டது. இவர்கள் கொண்டு போய் அங்க புதைச்சிட்டாங்க. சிக்கந்தர்ன்றவரை அவங்க வழிபடுறாங்க, தர்காவா எடுத்துக்கிறாங்க. நாங்க பொறுமையா இருக்கிறோம், அவ்வளவுதான். அதுக்காக நீங்க என்ன செய்யணும்னு சொல்றீங்க சார்? பலியிடுவது என்பது தடுக்கப்பட வேண்டும். இல்ல சார், அந்த தூண்கள் எல்லாம் வந்து இந்து மதப்படி இருக்கக்கூடிய அந்த தூண்களா இருக்குன்றதுனால எதனால அதை குறிப்பிடுறீங்க? அது எதுக்கு அதை சொல்றீங்க? அதாவது இந்துக்களாக இருக்கட்டும், இந்த நடுநிலை பேசக்கூடியவர்களா இருக்கட்டும், ஊடகங்களா இருக்கட்டும், இந்துக்கள் நாங்க விட்டு கொடுத்துருக்கோம், எங்களுடைய இடத்தை அவங்க எடுத்திருக்காங்கன்னு சொல்றேன். புரியுதுங்களா? அப்ப எங்களுடைய அடையாளங்கள்
கொஞ்சம் கொஞ்சமாக சிதைக்கின்றார்கள். இப்போ உதாரணத்துக்கு திருப்பரங்குன்றம் என்றால் முருகப்பெருமானுடைய முதற்படை வீடு. ஆனா இன்னும் ஒரு 100-500 வருஷம் கழிச்சு அது சிக்கந்தர் மலையில கொண்டு வந்து முருகப்பெருமானை வச்சுட்டாங்க ஐயா அப்படின்னு சொல்லுவோம். இப்படிதான் அயோத்தி ராம ஜென்மபூமியில அயோத்தி பிறந்த ராமருக்கு இருந்த ஆலயத்தை இடித்து விட்டு பாபர் என்கின்ற 1490களில் வந்த பாபர் என்கின்ற நபர் அவர் ஒரு மசூதியை கட்ட முற்பட்டு இந்த 500 வருஷத்துல என்ன ஆயிடுச்சுன்னா அது பாபர் மசூதின்னு ஆயிடுச்சு. ராம ஜென்மபூமியை பாபர் மசூதியா மாத்தலாம். ஏதோ ஆண்டவனுடைய புண்ணியத்திலும் பல பேர் தியாகத்திலும் இன்றைக்கு ராமர் ஆலயம் அங்க அமைக்கப்பட்டிருக்கு. எதிர்காலங்களில் அந்த நிலை சிக்கந்தரனுடைய மசூதி என்று சொல்லி சிக்கந்தருடைய தர்கா என்று சொல்லி திருப்பரங்குன்றத்துக்கும் வந்துவிடும். இவர்கள் பலியிடுவது, அடுத்து மேலே சொன்று போய் கட்டிடங்களை கட்டுவது, முழுக்க இது சிக்கந்தர் மலை என்று சொல்லி மலையில இப்பவே 1 ஏக்கர் மலையை ஆக்கிரமிச்சிட்டாங்க. 1 ஏக்கர் நிலத்தை ஆக்கிரமித்திருக்கிறார்கள். நீதிமன்றத்தை மீறி 1921 நீதிமன்றத்திலே இதற்கான எல்லை என்பது இவர்கள் வழிபடக்கூடிய இடம் என்பது குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அங்க இருக்கக்கூடிய 15 சென்ட்டை தாண்டி இன்னைக்கு ஆக்கிரமிச்சு வச்சிருக்காங்க. ஆனா அப்ப அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து எங்களுக்கு இதுல எந்த பிரச்சனையும் இல்ல சார், திடீர்னு தான் இந்த மாதிரி சொல்றாங்கன்னு சொல்றாங்க இல்லையா? அங்க இருக்கக்கூடிய இந்து மக்களே வந்து சொல்றாங்க. அப்ப அந்த இந்து மக்கள் எல்லாம் யாரு? அங்க இருக்கக்கூடிய இந்து மக்கள் அது யாரும் தெரியல. ஜாம்பவான் டிவிக்கு மட்டும் தனியா வந்து ஒரு இந்து மக்கள் சொல்லி நாங்களாம் வந்து அங்க இருக்கிறோம். இல்ல சார், எல்லா நியூஸ் சேனல்லயும் கிடையாதுமா. அங்க சொல்லிருக்காங்கல்ல, அப்ப அவங்க எல்லாம் யாரு சார்? ஏமா அப்படி சொல்லிருக்க கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அது அவர்களுடைய கருத்தாக இருக்கலாம். ஆனால் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இப்போ அங்க ஒரு கோயில் இடிக்க வராங்க. கோயிலை இடிக்க வரும்போது ஏதோ ஒரு காரணம் சொல்றாங்க, சாலை விரிவாக்கம் ஏதோ ஒரு காரணம் சொல்றாங்க, ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அங்க கோயிலை இடிக்கிறத வந்து வீட்டுக்குள்ள இருந்து குமுறக்கூடியவர்கள் இருப்பாங்க. ஆனா அந்த இடத்துக்கு வரமாட்டாங்க, அந்த இடத்துல வந்து போராட மாட்டாங்க. அவர்கள் போராடல அப்படிங்கிற காரணத்திற்காக அவர்கள் எல்லாம் வந்து அந்த கோயிலை இடிக்கிறது ஏத்துக்கிட்டாங்கன்னு அர்த்தமா? கிடையாது. ஒவ்வொரு இந்துக்களும் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா மனதளவில் வச்சிருக்காங்க. இந்து எப்படிப்பட்டவன் தெரியுங்களாங்க? இந்துவாக இருக்கக்கூடிய வந்து என்னைக்குமே வந்து பரவாயில்ல கொஞ்சம் விட்டு போகக்கூடியவன். விட்டு தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 1500 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கப்பட்ட இஸ்லாம் என்கின்ற மதம், 2000 ஆண்டுகளாக உருவாக்கப்பட்ட கிறிஸ்தவம் என்கின்ற மதம் இன்னைக்கு உலகம் முழுக்க பரவிருக்கு. இஸ்லாமும் பல நாடுகளிலும் பரவிருக்கு, உருவாகி இருக்கிறார்கள். ஆனால் அதற்கு முன்பு உருவான இந்து மதம் என்பது அமைதி, பொறுமை, சாந்தம், விட்டு கொடுப்பது. இதனாலே நாம வந்து என்ன பண்றோம்? இப்ப என்ன சொல்ல வரீங்க சார்? மத்த மதங்கள்ல அதெல்லாம் இல்ல, மத்த மதங்கள் அதை போதிக்கல அப்படின்னு சொல்ல வரீங்க? நிச்சயமாக இல்ல. நீங்க இஸ்லாத்தோட நம்பிக்கை என்ன தெரியுங்களாங்க? ஏக இறைவன், ஓர் கடவுள், குரான் சொல்வது, ஹதீஸ் சொல்வது, இதை கடந்து மற்றவைகள் எல்லாம் பொய், ஹராம். தெளிவா இருக்கிறாங்க. பைபிள் சொல்வதை தவிர மற்றவைகளை நாங்கள் ஏற்க மாட்டோம் என்று சொல்லி இன்றைக்கு வரை கிறிஸ்தவர்கள் தெளிவாக இருக்கின்றார்கள். ஆனால் இந்துக்கள் அப்படி அல்ல. இந்துக்கள் வழிபாட்டிலும் இந்துக்கள் நம்பிக்கைகளிலும் அனைத்தையும் ஏற்றுக்கொள்வான். கடவுள் இல்லைன்னு சொல்லவும் கூடியவன் இந்துக்கள் வந்து என்ன பண்ணுவான் இருக்கிறாங்க. இந்து மதம் அதையும் ஜீர்ணிச்சுக்குது. இதுதான் இந்து மதம், இதுதான் உண்மை. அந்த திருப்பரங்குன்றம் மலை சம்பந்தமாக நாம் என்ன பண்ணியிருக்கோம்னா, நீதிமன்றத்துக்கு போக சொல்லி அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் சொல்றாங்க. நீங்க சொன்னீங்கல்ல பழக்கம் இருந்துச்சுன்னு. அப்ப அங்க ஆடை தூக்கி தோல்ல போட்டுன்னு போனவங்களை நீதிமன்றத்துக்கு போக சொல்லி அங்க இருக்கக்கூடிய கலெக்டர் மூலமாக உத்தரவு வருது. நீதிமன்றத்துக்கு போகாம அங்க நின்று மக்கள் மத்தியிலே, இந்துக்கள் மத்தியிலே ஒரு பதட்டத்தை உருவாக்கக்கூடிய வேலையை அங்க இருக்கக்கூடிய SDPI கட்சியும் அங்க இருக்கக்கூடிய தமுக போன்ற கட்சியும் உருவாக்குச்சு. நாங்கள் இந்து மக்கள் கட்சி சார்பிலே எங்களுடைய மதுரை மாவட்ட தலைவர் சோலைக்கண்ணன் அவர்கள் நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்துள்ளோம். திருப்பரங்குன்றம் மலை மீது பலியிடுதல், ஆடு கோழி பலியிடுதல் என்பது தடை செய்யப்பட வேண்டும். அதற்கு உண்டான தடையை நீங்கள் நீதிமன்றத்தின் மூலமாக வழங்க வேண்டும் என்று சொல்லி நீதிமன்றத்தை எங்களுடைய மாவட்ட தலைவர் மூலமாக நாங்கள் போயிருக்கோம். வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை பார்த்தோம்னா அதுக்கான வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு வழக்கு வந்து வரப்போகுது சார். ஆனால் MP நவாஸ்கனி அவர்கள் வந்து எந்த மாதிரியான சூழல் வந்து இருக்கோ, எப்படி நூற்றாண்டு காலமா எந்த ஒரு வழிபாடு பின்பற்றப்பட்டுச்சோ, கந்தூரி வழிபாடின் போது மாமிச உணவுகள் வந்து அங்கேயே சாப்பிடப்பட்டு பலியிடப்பட்டு உணவுகள் வந்து பரிமாறப்பட்டு சமப்பந்தி இது எப்படி அந்த வழிமுறை இருந்ததோ அதே வழிமுறை மீண்டும் பின்தொடர்வதற்கு என்னென்ன முயற்சிகள் எடுக்கப்படுமோ அதை எடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அதை எப்படி நீங்க பாக்குறீங்க? நவாஸ்கனி எந்த பாராளுமன்ற தொகுதி எம்பிங்க? ராமநாதபுரம் தொகுதி MP தானே. இப்ப அந்த திருப்பரங்குன்றம் எந்த தொகுதி? விருதுநகர் பாராளுமன்ற தொகுதி. தலைவராகவும் அவர் தான் சார் இருக்கிறாரு. அதனால அவர் வந்திருக்காரு. போர்டு தலைவர். போர்டு தலைவர் மட்டும் இல்லாம அவர் MP இல்லாம அவர் வந்து இஸ்லாமியர்கள் வந்து எல்லா உரிமைகளுக்காகவும் போராடக்கூடியவர். ஏங்க அங்க வந்த இடத்துல அவர் கூட இருந்தவர் தான் மேலே கொண்டு போய் பிரியாணி சாப்பிட்டுட்டு இருக்காரு. அந்த புகைப்படத்தையும் வெளியிடுறாங்க. அவர் உடன் இருந்தவர்கள் தானே போட்டோ எடுத்து வெளியிடுறாங்க.
அங்க ஏதாவது நாங்க போய் போட்டோ எடுத்து வெளியிட்டோமா? அப்ப அங்க போய் நாங்கள் சாப்பிடுகின்றோம், சாப்பிடுவது என்பது எங்களுடைய உரிமைன்னு சொல்லி பதட்டத்தை உருவாக்கும் விதமாக இந்த நவாஸ்கனி கூட வந்திருந்தவருடைய புகைப்படம் அங்க சாப்பிடுற மாதிரி இருந்து அது வெளியிடுறாங்க. இது என்ன உள்நோக்கம்? ஒரு எம்பி அங்க இருக்க நாங்க நீதிமன்றம் தலைவராகவும் இருக்கிறாரு. தலைவர் தாங்க, நீதிமன்றத்துக்கு போங்க. அந்த ஒரு அடிப்படையில அவர் அங்க வந்திருக்காரு சார். எம்பின்றதுனால அங்க வரக்கூடாது என்பது போகக்கூடாதுன்னு. நாங்க ஜனநாயக நாட்டிலே நவாஸ்கனி வருவது என்பது தப்புன்னு சொல்ல வரல. நவாஸ்கனி அங்க எப்படி நடந்து கொண்டா, அவர் உடன் வந்தவர்கள் என்ன பண்ணாங்க, அவர்கள் அந்த புகைப்படத்தை எடுத்து வெளியிட்டதனுடைய நோக்கம் என்ன, அங்கு பேசப்படுகின்ற அந்த விஷயத்திலே அங்க இருக்கக்கூடிய காவலர்களிடத்திலே ஒரு எம்பி ஒரு வக்ஃப் போர்டினுடைய ஒரு நிர்வாகியாக வந்து பேசும் பொழுது அதிகார துஷ்பிரயோகம் பண்ற விதத்துல வந்து அங்க என்ன பண்றாங்க, அவர் உடன் இருக்கக்கூடியவர்களை அழைத்து சென்று அங்க உட்கார்ந்து பிரியாணி சாப்பிட்றாங்க. இது என்னங்க நியாயம்? இது என்ன அநியாயம்? இது பொறுப்புகளை பதவிகளை இப்படியெல்லாம் அதிகார துஷ்பிரயோகம் பண்ணலாமா? நவாஸ்கனி அவர்களே, நீங்க உங்களுடைய ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய பல இடங்களில் தண்ணி இல்லைங்க, பல கிராமங்களில் தண்ணி இல்லை, எம்பி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க வந்து வக்ஃப் போர்டின் பொறுப்பாளராக மட்டுமல்ல, நீங்க வந்து உங்களுடைய தொகுதியில் கூடிய மக்கள் பிரச்சனையை தீர்ப்பதற்கு பெரிய நடவடிக்கைகளை எடுக்கவில்லை. எனவே நீங்க வந்து இங்க இருக்கக்கூடிய திருப்பரங்குன்ற மலை மீது இஸ்லாமியர்களுடைய நம்பிக்கை என்று சொல்லி இங்க இருக்கக்கூடிய இந்துக்கள் இஸ்லாமியர்களுடைய நம்பிக்கைகளை விளையாட பாக்குறாரு எம்பி. சார், இப்போ இஸ்லாமியர்கள் வந்து அந்த இடத்துல வந்து மாமிச உணவுகள் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி காவலர்கள் தடுத்த பிறகு அவங்க அந்த இடத்துல இருந்து புறப்பட தான் செஞ்சாங்க. அந்த அடிப்படையில பார்க்கும்போது இப்போ பாஜக தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் வந்து குறிப்பிட்டிருக்காரு, அதாவது இந்த மாதிரியான சூழல் நிலவுச்சுன்னா பதா கலவரம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இஸ்லாமியர்களே அந்த இடத்துல வந்து அமைதியாக புறப்படும் போது அந்த மாதிரி சொல்றது வந்து எப்படி பாக்குறீங்க? எப்படி அமைதின்னு நீங்க சொல்றீங்க? ஆடத்துக்கு தோல்ல போட்டுக்கிட்டு அவ்வளவு தூரம் பதட்டமாக அந்த சூழ்நிலையை உருவாக்கிட்டு அங்க வந்து நான் மலை மேல ஏறுவேன்னு சொல்லிட்டு அங்க பாத்தீங்கன்னாக்கா காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு போற ரோட் அந்த படிக்கட்டுலாம் ஏறி போனோம். அந்த இடத்துல நின்று அப்ப இந்துக்கள் அங்க வழிபட போகக்கூடியவர்களாம் இடையூறு பண்ணக்கூடிய வகையில அந்த போராட்டங்களை நடத்தி வாக்குவாதம் இருந்தது சார். ஆனா அந்த இடத்துல வந்து வயலன்ஸ்க்கான எந்த ஒரு இதுவுமே இல்ல. வயலன்ஸ்னா அதுதாங்க வயலன்ஸ், பேசுறது வயலன்ஸ். ஆமா, அங்க நின்று என்ன நினைக்கிறீங்க? அங்க இருக்கக்கூடிய எஸ்பில இருந்து அங்க இருக்கக்கூடிய மீறி நாங்க போவோம்னு சொல்லிட்டு அங்க போய் கைது ஆகுறாங்க. அப்ப அந்த இடத்துல ஒரு கைதுன்னு யாரும் போடலையே சார், கைதுன்னு எதுவும். அது எஸ்டிபி நீங்க என்னமா நீங்க நவாஸ்கனியை சொல்லவில்லை, அதற்கு முன்பு நடந்த போராட்டத்தை சொல்கின்றேன். நவாஸ்கனி சொல்ற போது என்னன்னா அவர் ஒரு அதிகாரத்தை பயன்படுத்தி அவர் மலை மேல கொண்டு போய் அவர் உடன் இருக்கவரை வச்சு அங்க பிரியாணி சாப்பிடுறாரு. அதை போட்டோ எடுத்து வெளியிட்டது யார்? நாங்களா? அவங்க தானே. போட்டோ எடுத்து வெளியிட வேண்டிய நோக்கம் என்னன்னு நாங்க போய் மலையில போய் சாப்பிட்டோம், மாமிசத்தை சாப்பிட்டோம். அங்க முருகப்பெருமான் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க, முருகப்பெருமான் வழிபாட்டு தலத்துக்கு மலைக்கு மீது நாங்கள் உட்கார்ந்து பிரியாணி சாப்பிட்டா உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. சார், ஆனா இப்ப காவலர்கள் வந்து அங்க போய் வந்து பலி கொடுக்க கூடாதுன்னு சொல்லி தான் வந்து தடுத்திருக்காங்களே தவிர அங்க போய் மாமிச உணவு சாப்பிடக்கூடாதுன்னு தடுக்கல. சாப்பிடக்கூடாது என்கின்ற வாய்மொழி உத்தரவும் வந்திருக்குது நவாஸ்கனி பேசுறதுலயே சொல்லிருக்காங்க. சார், ஆனா இப்ப மீண்டும் வந்து காவலர்கள் அதுக்கான அனுமதியை கொடுத்திருக்காங்கன்னு. அதெல்லாம் கொடுக்கல. எங்க கொடுத்திருக்காங்க சார்? அங்க போய் சாப்பிடலாம், ஆனா பலியிடக்கூடாது, மாமிசம் சாப்பிடக்கூடாது, மாமிச உணவுகளை கொண்டு செல்லக்கூடாது, அங்க பலியிடக்கூடாது என்று சொல்லி எங்களுக்கு வாய்மொழி உத்தரவு வந்திருக்கின்றது. சார், நீங்க தான் சொன்னீங்க இப்ப தர்காக்குள்ள வந்து நீங்க என்ன வேணா பண்ணிக்கலாம், ஐ மீன் தொழுகை பண்ணலாம், பலியிடக்கூடாது, வழிபாடு நடத்தலாம், அப்ப சாப்பிடக்கூடாதுன்னு என்ன சார்? அந்த இடத்திலே திருப்பரங்குன்றம் மலையின் மீது இருக்கக்கூடிய அந்த தர்காவிலே நீங்கள் மாமிசத்தை கொண்டு போய் இங்க முருகப்பெருமானுக்கு மேல இருக்கக்கூடிய மலை, காசி விஸ்வநாதருக்கு மேல இருக்கக்கூடிய மலை, இங்க உட்கார்ந்து நான் மாமிசத்தை சாப்பிடுவேன், மாமிசத்தை கொண்டு சென்று அங்க எல்லாம் வச்சு பண்ணுவேன், அந்த மலை முழுக்க மாமிசத்தை உருவாக்குவேன், போடுவேன், சாப்பிடுவேன். இது என்னங்க? இது கூடாதுங்க. இதை நாங்கள் உறுதியா சொல்றோம். சார், அந்த 33 சென்ட் இப்ப நீங்க சொல்ற மாதிரி 15 சென்டாவே இருந்தாலும் அது 15 சென்ட் இடம் இஸ்லாமியர்களுடைய தமிழக வக்ஃப் வாரிய வக்ஃப் வாரியத்துக்கு உட்பட்டதா இருக்கு. அப்போ அந்த இடத்துல அவங்களுக்குரிய இடத்துல இஸ்லாமியர்கள் என்ன சாப்பிட்டா என்ன பிரச்சனை? அவங்களுக்குரிய இடமாக இருந்தாலும் அங்கு தொழுகை நடத்துவது என்பது, வழிபாடு நடத்துவது என்பதுதான் அங்கு முறை. அது நீங்க ஏன் சார் மற்ற மதத்துல மலை மேல இருக்கும்போது நாங்க தான் சொல்ல முடியும் சார். ஆனா அந்த இடத்துல வந்து அவங்களுக்கான இடமா தானே சார் அது இருக்கு. அது 15 சென்ட் இடத்துல தொழுகை பண்றதுக்கு நாங்க தப்பு சொல்லலையே சார். அவங்களுக்கான இடத்துல அவங்க என்ன பண்ணணும்னு வெளியில இருந்து நீங்க ஏன் வந்து தீர்மானிக்கிறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி எழுது இல்லையா? இந்த நாட்டுல என்னுடைய உயிர் என்னுடைய உடல் நான் தற்கொலை பண்ணிக்கலாம்னா அங்க அனுமதி இருக்கா? சட்டம் வந்து இடத்திற்கு ஏற்ப சூழ்நிலைகளுக்கு ஏற்ப ஏன் அங்க பலியிடக்கூடாதுன்னு சொல்லி போலீஸ் தடுத்தாங்க. எல்லா இடங்களையும் பலியிடுறாங்கல்ல சார். ஒரு பிரச்சனை இருக்குன்னு நடக்கும்போது அதுல சட்டல் ஆனதுக்கு அப்புறமா அதனால தடுத்திருக்கலாம் இல்லையா? எல்லா தர்காக்கள்லயும் அவங்களுடைய இடங்கள்ல பலியிடக்கூடிய முறை இருக்கு. இந்து மதத்தினுடைய நம்பிக்கையின்படி இருக்கக்கூடிய பல குலதெய்வ கோயில்களையும் பலியிடக்கூடிய நம்பிக்கை இருக்கு, மாமிசம் சாப்பிடக்கூடிய நம்பிக்கை இருக்கு. அப்ப இந்த மாமிசங்கள் எல்லாம் சாப்பிடாத
தூய சைவமாக இருக்கக்கூடிய வழிபாட்டு இடமாக இந்துக்களுடைய முழு முதற் கடவுளாகவும் முதற் கடவுளாகவும் இருக்கக்கூடிய எங்களுடைய முதற்படை வீடாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய அந்நிதிக்கு மேலே நீங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு நாங்கள் கேட்குறோம். இல்லை நீங்கள் சாப்பிடணும்னு சொன்னால் நீதிமன்றத்துக்கு போங்க. அங்கே ஏன் பதட்டத்தை உருவாக்குறீங்க? சார் இப்போ பாண்டி கோயில் இருக்கு மதுரையில, அந்த இடத்துல வந்து பக்கத்துல ராமர் கோவில் இருக்குன்னு சொல்லி அங்க அந்த மாதிரி கறி விருந்து போடக்கூடாதுன்னு சொல்றாங்கன்றப்போ அந்த இடத்துல வந்து பதற்றதுக்கு என்ன வாய்மொழியாக கேள்வி கேட்க மாட்டாங்களா? அப்ப அந்த இடத்துல பதற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் பதற்றத்தை உருவாக்குறீங்கன்னா கேட்க கூடாது. அதுல இருக்கு நல்ல நீங்க திருப்பரங்குன்றம் மலையே வந்து பாத்தீங்கன்னா மலை யாருக்குங்க சொந்தம்? மலை முழுக்க பழனி அந்த எங்களுடைய முருகப்பெருமானுக்கான ஒரு கோயிலாக முருகப்பெருமானுடைய வழிபாட்டு இடமாகத்தான் அந்த மலை பார்க்கப்படுகின்றது. சார் பார்க்கப்படுகின்றது சார். ஆனா 15 சென்ட் இடம் அவங்களுக்குன்னு இருக்குல்ல சார். அப்ப அந்த இடத்துல அவங்க என்ன செய்யணும், நீங்க ஏன் தீர்மானிக்கிறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. தீர்மானிக்கவில்லைங்க, சட்டம் தீர்மானிக்கும், அந்த இடத்தினுடைய உரிமை தீர்மானிக்கும், அந்த வழிபாடு காலங்காலமாக இருந்த முறை தீர்மானிக்கும். புரியுதுங்களா? நீங்க வந்து நாங்க தீர்மானிக்கிறது அல்ல. எங்களுடைய காலங்காலமாக இருக்கக்கூடிய அந்த உரிமையில இடையிலே வந்தவர்கள், இடையிலே வைத்து புதைத்தவர்கள், இடையிலே ஒரு வழிபாட்டை உருவாக்கி விட்டார்கள், இடையிலே சொந்தம் என்று சொல்கின்றார்கள். இது எங்களுடைய நம்பிக்கைகளுக்கு எதிரானது. இந்த இடத்திலே இங்கே மாமிசத்தை பலியிடுவது, மாமிசத்தை சாப்பிடுவது என்பது எங்கள் நம்பிக்கைக்கு எதிரானது என்கின்ற எங்கள் உரிமையை நாங்கள் கேட்போம். அதை நாங்கள் சாப்பிடுவோம், அங்க பலியிடுவோம் சொன்னா உங்க உரிமைன்னு சொன்னா நீங்க வாங்க, நீதிமன்றத்துக்கு போவோம், நீதிமன்றத்துல முடிவாகட்டும். சார் அவர்களுடைய உரிமையை அந்த இடத்துல கேட்டுட்டு இருக்காங்க. பதற்றத்தை வந்து உருவாக்குறாங்க அப்படின்னு நீங்க சொல்லும்போது அவங்களுடைய உரிமைகளை கேட்கறாங்க அப்படின்றா பார்க்கப்படுது. தாராளமாக அவங்க உரிமை எங்க போனாலும் நீதிமன்றத்துல போயிட்டு உத்தரவு வாங்கிட்டு நீங்க போங்க. ஓகே சார். திருப்பரங்குன்றம் மலையில் நடக்கக்கூடிய அந்த பிரச்சனை குறித்து எங்ககிட்ட பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.